நல்லா இருக்கு படம். அந்த கதை எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. கதை எந்தமே படத்துல பார்த்தது இல்லல்ல. புதுசான ஸ்டோரியா இருக்கு. அதனால வந்து எல்லாருமே வந்து பாக்கலாம். பெருசு படம் டைட்டனுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. அது பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச சீனு லாஸ்ட்ல வந்து எல்லாரும் அழுதுகிட்டு வந்து ஒரு குத்து குத்து பாருங்க. அதுதான் அவளுக்கு நெசக்கிறது வேற. என்னோட வயசுக்கு நான் இது மாதிரி படம் பார்த்தது இல்ல. ஸ்கிரீன் ஓபன் பண்ணதுல இருந்து ஒரு ஏழை வீட்டுல வந்து நான் அழகதான் பாத்துக்கிறேன். ஆனா ஒருத்தருக்கு நெட்டுக்கு போயிட்டு இப்படி காமெடி பண்ண படம் இதுதான் முதல்ல பாக்குறேன். எல்லாருமே சிரிக்க வச்ச படங்க அது. எல்லாருக்கும் தரமான கதை கொடுத்துக்கிறா போல. அது உண்மையில வந்து கரெக்டா டைரக்டர் தான். அது புது டைரக்டர் போல் தெரியுது. நீ எல்லாம் வந்து கிரேசி மோகன் கிட்ட இருந்துருக்கலாயா அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி. எனக்கு தெரிஞ்சு எஸ் சேகர் அடுத்தது இந்த ஸ்டாண்டர்ட் காமெடி இந்த டைரக்டர் தான். அவ்வளவு ஸ்கிரீன் பிளேட்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிரிப்பை வந்து அது எப்படி கொண்டு போகணும்னு அழகா பாத்துக்கிறாரு கொண்டுக்கிறாரு. 50 மட்டும் ஆசை வரக்கூடாது, 80 நெட்டுக்கணும். வாழ்ந்தா இப்படி வாழணும், செத்தாலும் நெட்டுக்கிட்டு தான் சாகணும். அதுதான் கதை. சூப்பரா இருக்குது படம், தவறா சொல்லல. இந்த ஹார்மோன் சுரப்பு நம்ம கிட்ட இருந்தாதான் எது நெட்டுக்குது எது கொட்டுக்குதுன்னு ஒரு இது இருக்குது. புரியுதா சொல்றது? ஒரு வளன்னு இருக்க கூடாது, தொடர்ந்து எடுக்க கூடாது, கை நெடுக்க கூடாது, ஆனா நெட்டுக்குன்னு இருக்கணும். கரெக்டுங்களா? அதுதான் கதை. படம் சூப்பரா இருக்குது. சாதாரணமாவே ஒரு ரொமான்ஸ், ஒரு காதல் காட்சி, ஒரு கற்பனைக்கு தான் இலக்கத்துக்கு நிக்கும். ஆனா ஒரு இறந்தவருக்கு நிக்கிறதுனா பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம் தானே. பெருசுனா பெருசுனா ஒரே ஸ்டிக்க வச்சுன்னு போவாங்களா? அந்த ஸ்டிக்கு நிக்க கூடாதா? பெருசுனா ஊனுகோலை வச்சுன்னு போவாங்க, அது பெருசுன்னுவீங்க. ஆனா நெட்டுக்க கூடாதா? அதுதான் கதை. ஆனா அதை தவறா இல்ல, காமெடியா கொண்டு போயிருக்காரு. நம்ம அதெல்லாம் நம்ம பாக்கணும். இன்னொன்னு அசிங்கமா பேச நினைக்காத. அந்த படத்துக்குள்ள அதை வச்சு அதை காமெடியா கொண்டு போறது ஸ்கிரீன் பிளே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி. அது கிரேசி மோகனுக்கு அடுத்தது இந்த டைரக்டர் அழகா பண்ணிக்கிறாரு. புடிச்சது இது பிடிச்ச சீன் இல்லையா எல்லாமே. அதாவது கண்ணுல தண்ணி வருது, சிரிக்க 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 கண்ணுல தான் தண்ணி வருது. கண்ணுல சில சோழக்கீஸ் தான் ஒரு, ஆனா சிரிச்சு கண்ணுல தண்ணி வருது. ஆச்சரியமா இருக்குல்ல. வயிறுல வலிக்கும் பார்த்தேன், கண்ணுல தண்ணி வருது, வயிறு வலிக்குது. ரெண்டு சேர்ந்து ஸ்டாண்டர்ட் காமெடி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான மூவி. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. மக்கள் அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றது, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஃபேமிலிக்குள்ள இது பண்ணும்போது ஃபேமிலியில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இங்க ஃபேமிலியோட வந்தாலுமே இங்க படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு நல்லா ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கான முழு இது நானே சொல்வேன். கண்டிப்பா வந்து பாருங்க, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படத்துக்கு ஏத்தாப்புல டைட்டிலுக்கு ஏத்தாப்புல தான் படமும் இருக்கு. நல்லா பெருசா நல்லா அழகா முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. கதைன்ட்டு பாத்தீங்கன்னா இதான் கதைன்றது கிடையாது. அவங்களோட கதை என்னன்னா, அவங்க மக்களை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்ற முயற்சி எடுத்திருக்காங்க. அது 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத என்னோட இது. ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் எப்பவுமே நேச்சுரலா இருக்கும். இதுல வந்து நம்ம ஊர்க்கார பையன் மாதிரி அழகா வந்து பசங்களோட என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், சரக்கடிக்கா இருக்கட்டும், அந்த ஃபீல் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருக்காரு. அது ஒரு டெத்து, அவங்க அப்பா இறந்திருக்காரு, அந்த விஷயத்தையே வந்து ஒரு காமெடியா எடுத்துட்டு போயிருக்காங்கன்றப்போ நல்லா இருந்துச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பிடிக்காதுன்றது எதுவுமே இதுல கிடையாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தை வந்து சிரிக்க வந்திருக்கும் போது சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இதை பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஹைலைட் சீன் சொன்னீங்கன்னா படம் ஃபுல்லாவே இந்த காமெடி சிரிக்க வைக்கிறாங்களே. ஏன்னா எல்லாரும் அவ்வளோ இதுல இருக்கும்போது படம் ஃபுல்லா சிரிக்கும் போது வயிறு எனக்கு வலிக்கும் போது நல்லா இருந்துச்சு. அது அந்த ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபீல் நான் அனுபவிச்ச ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மூவி வந்து எதுவுமே யோசிக்காம வந்து சிரிச்சுட்டு போனோம்னா இந்த மூவிக்கு வரலாம். நல்ல காஸ்டிங் அண்ட் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்திருக்காங்க. A certified தான், and it's adult movie தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். I don't suggest families. All the adults can come and watch it. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வந்து என்ஜாய் பண்ணீங்களா அவ்வளவுதான். வேற எதுவும் ரொம்ப ஆராய்க்காதீங்க. மூவி இஸ் ஜஸ்ட் ஃபார் an entertainment. என்டர்டைன்மெண்ட் ஜாப் சூப்பரா பண்ணிருக்காங்க டைரக்டர். ஏ சர்டிபிகேட் தான் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா நல்ல டீசெண்டா எடுத்து போயிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சுட்டு இருக்கலாம்.
எல்லாம் உட்காந்துருக்கு. மியூசிக் கரெக்டா உட்காந்துருக்கு. இல்ல அடல்ட்ஸ் வந்து பெட்டர். ஐ டோன்ட் நோ, இப்போ அடல்ட்ஸ் தான் பெட்டர்.